ரத்னம் ஃபைட் மாஸாக இருக்குது, செம ஃபைட்டு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் 5 ஃபைட் வந்துச்சு, 5 ஃபைட்டும் செம மாஸாக இருக்குது. ஹரி வந்து கலக்கியிருக்காரு, விஷால் வந்து இன்னும் செம்மையாக இருக்காங்க. இன்னொன்று முக்கியமானா இந்த வேலூரில் இருக்கிற பொண்ணு அந்த ஹீரோயினோட கூட வராங்க, அவங்க செம்மையாக இருக்காங்க. நல்லா இருக்குது சார், சூப்பராக படம் வேறு லெவல் சூப்பராக இருக்குது. படம் பக்காவாக வேலூர் எடுத்திருக்காங்க. வேலூர் எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. செம்மையாக தெரியல. வேலூருக்கு மிஞ்சி எந்த ஊருமே கிடையாது தெரியல. எப்படி கோட்டையில் அழகாக காமிச்சிருக்காங்களா? பக்காவாக இருக்குது. வேலூரில் வைக்கலும் ஃபேமஸ், நம்ம வேலூரும் ஃபேமஸ். பரன்னு இருக்குமா, மாசாக இருக்குது படம். இன்டர்வேரில் போகிறதே தெரில. வேலூர் வந்து பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், நானே வேலூர் தான். நல்லா இருக்குது பார்க்குது. ஹரி சார் வந்து வேலூரில் படம் இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஆமாம் ஹரி படம்னா சிங்கம் 5 பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே. வேலூர் சிஎம்சி கோட்டை எல்லாம் மொத்தம் வேலூர் ஃபுல்லாக சுற்றி காட்டாங்க. பயம் சூப்பராக படம், செம்ம மாதம் செம்ம மாதம். இது வரைக்கும் எந்த படத்துலையும் காமிச்சதில்லை, ஃபஸ்ட் டைம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே அதான் வேலூரில் இருக்கிற மொத்த சரௌண்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ வேலூரை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஹரி டைரக்ஷனாலே எல்லாம் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சூப்பர் மேம், இந்த மூவியில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இது வெள்ளூர்லேயே ஷூட் பண்ணி ஒரு வெள்ளூர் ஃப்ரெண்டாக நான் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து என்னோடய டெபியூட் ஃபிலிம், தமிழ் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய க்ரூ அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க கூட நான் நடிச்சதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மேம், இப்போ ஆடியன்ஸோட பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பிக் ஸ்க்ரீனில்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிக் ஸ்க்ரீனில் எப்போ வருவோங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கும் அதே ஹாப்பிட்டியஸாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி சார் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட படம் எப்போ போல் பயங்கர விறுவிறுப்பாக போகும், ஸ்பீடாக போகும். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே வந்து மெனக்கெட்ட எடுத்திருக்காங்க. ஒரு 8 சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவே ஆக்சுவலாக எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஓகே, ஷூர் மேம். வெள்ளூர் ரெஸ்பான்ஸ் யூடியூப் சேனல் நம்ம ரிவ்யூக்காக சொல்லிடுறோம். வெள்ளூர் ரெஸ்பான்ஸ் யூடியூப் சேனல் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பரவாயில்ல, எடிட் பண்ண முடியல. படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேலூர் ரெஸ்பான்ஸ் எப்பவுமே நான் பார்ப்பேன். நன்றி. நலமாய் தேய்ச்சிடாது இல்லையா? சூப்பராக இருக்குது படம். வேலூர் எடுத்திருக்காங்க. நம்ம வேலூர் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன சீன்ஸ் இருந்துச்சு, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? வேலூர் ஃபுல்லாக கோட்டை, சிஎம்சி ஹாஸ்பிட்டல், நரவி ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா காமிச்சு. இதுவரை நல்லா இருக்குண்ணா படம். ஹரி படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான படம் இருக்குது. செம்ம திரைக்கதை சூப்பராக இருக்குது. ஹரி படம் எப்பயும் ஸ்பீடாக தான் இருக்கும். அது வேலூர் வந்து நல்லா காமிச்சிக்கிறாங்க. வேலூரில் இத்தனை ஷூட்டிங் வந்து நம்மளுக்கே தெரியல. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. சவுண்டு தான் ரொம்ப இதுவாக இருக்குது. நல்லா இருக்கு படம், சூப்பர். நல்லா படம் ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. பாட்டா இந்த மாதிரி படம் நானா பார்க்கணும். எனக்கு ஃபைட் சீனாலும் ரொம்ப பிடிச்சி போய்க்குண்ணா. எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. வணக்கம், என் பேர் மணிகண்டன். படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் தான் மேக்கிங் வீடியோ எடுத்தது. ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு 2 சீன் வருவேன். ஒரு சீன் போயிடுச்சு, இன்னொரு சீனுக்காக வெயிட்டிங்கு. நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். குழந்தைகள் முதல் கூட எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல கருத்தான ஒரு படம் தான் அது. எல்லாம் வந்து இல்லாமல் வேலூரை சூப்பராக காமிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேலூரில் இந்தளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடக்ஷனு, விஷால் சார்ன்றப்ப இன்னும் வேலூருக்கு மதிப்பு நிறைய மேலும் வருது. அதேமாரி இன்னும் ஒரு காலத்தில் இதுமாதிரி வேலூர் டெவலப் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ரத்னம் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்த வரைக்கும் பார்த்தா நம்ம வேலூரை அழகாக காட்டியிருக்காங்க. அதே போல் பிரியா பவானி சங்கர் அவங்களோட ரோல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆனால் எக்கச்சக்கமான ஃபைட் சீன்ஸ் வருது. தடபுடா சத்தம் தான் பயங்கரமாக இருக்குது. ஆனால் படத்தோட கான்செப்ட் இது வரைக்கும் என்னென்னு புரியல. செகண்ட் ஹாஃப் படம் பார்த்த வரைக்கும் தெரிய வரும். ஆனால் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பிரியா பவானி சங்கருக்கு ஒரு ஆபத்து, அந்த ஆபத்துலேருந்து எப்படி விஷால் காப்பாற்றுறது தான் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் என்ன மாதிரி ஸ்டோரி வருது படம் பார்த்த வரைக்கும் தெரிய வரும். வேலூர் அழகாக காட்டிங்க. அதே போல் வேலூர் சிஎம்சி, வேலூர் கோட்டைக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், சவுத் போலீஸ் ஸ்டேஷன், அதே மாதிரி மீன் மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழ் சினிமா நம்ம வேலூரை இவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்கன்னு ஒரு நல்ல விஷயம். செகண்ட் ஹாஃப் எப்படி வந்து படம் பார்த்து சொல்லணும்.